ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? கோதுமாவு ஸ்வீட் தோசை. அதுக்கு வந்து நான் 2 ஆழாக்கு கோதுமாவு எடுத்துக்கிட்டேன். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கோதுமாவு எடுத்துருக்கீங்களோ அதில் பாதி அளவுக்கு தான் வெல்லம் எடுத்துக்கணும். நான் வந்து 2 ஆழாக்கு எடுத்ததுனால 1 ஆழாக்கு வெல்லத்தை பொடிச்சு இந்த மாதிரி தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் கல் மண் எது இருந்தாலுமே இந்த மாவில் வராமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் நார்மல் தோசை மாவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. வேணும்னா தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போது இந்த மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல் வச்சு தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டாலே போதும், இல்லை எண்ணெய் விட்டாலுமே போதும். இப்போது இது ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சுன்னா நீங்கள் தோசையை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஆப்போசிட்டாக சாப்பிடுவேன். லைக் எப்படின்னா ஸ்வீட்டுக்கு காரம். ஸோ இட்லி பொடி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, கோடி ஜென்மம் எடுத்தாலும் ஒன்று சேரும் வர கேட்பேன் நான், அப்படி இருக்குங்க. டடா பாய்.